அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். தாய்லாந்து நாட்டிற்கு ஒரு 6 நாள் ஃபேமிலியோட பயணம் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம முதல் முறையாக திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ஒரு காஃபி வெல்கம் கொடுத்தாங்க. ட்ரெயின் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இட்லி, வடை அந்த மாதிரியான ஒரு விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ட்ரெயினை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்தே பாரத் வந்து ரொம்ப, அதாவது ட்ராவல் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. நம்ம முடிச்சுட்டு சென்னையில் இறங்கி நம்ம அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 11 மணிக்கு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்து 2 மணிக்கு. நம்ம ஒரு 11 மணிக்கெலாம் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் ஃப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் வரணும். இப்போ நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ புதிய ஏர்போர்ட் டெர்மினல் 2. ஸோ அங்கே வந்து நம்ம செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட்டிங். தாய் லைன் ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்து சென்னை பேங்காக்கு ஃப்ளை பண்ணோம். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து ஜேர்னியுமே ரொம்ப அருமையாக இருந்தது. 2 மணிக்கு கிளம்புனாங்க. மார்னிங் ஒரு 7:30 அந்த ரேஞ்சில் நம்மளை வந்து பேங்காக்கில் கொண்டு இறக்கிட்டாங்க. ஸோ நம்ம பேங்காக்கில் இறங்கி அங்கே வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் ஸ்டே அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் பார்த்தோம். தாய்லாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இருக்கிறதுல ஒரு அற்புதமான ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவோம். பழைய கலாச்சாரங்கள் இன்னுமே மாறாமல் ஒரு ட்ரெடிஷனான ஒரு மன்னர் ஆட்சி உள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது வந்து மன்னர் தான் இப்போவும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக மன்னர் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அமைதியான நாடு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காருமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அது தாய்லாந்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம். எவ்வளோ தான் டிராஃபிக் இருந்தாலும், வண்டி போய்கிட்டு இருந்தாலும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாமே ஒரு புன்முறுவல், அதாவது ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி ஒரு புத்திசம் அங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு கண்ட்ரி. முஸ்லீம்ஸ் பீப்புள் நிறைய இருக்காங்க. ஆனால் புத்த மதம் அங்கே நிறைய பரவி இருக்குது. பழைய சோழ பரம ராஜ்யத்தில் அங்கேயே ஆண்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் ரமடாவில் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பேங்காக்கில் ஹோட்டல் ரமடா. மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே இது ஸ்டே பண்ணுவாங்க. ஹோட்டல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே ஆக்சுவலி நமக்கு வந்து 1 டே தான் நம்ம வந்து பேங்காக்கில் ஸ்டே பண்ணோம். அன்றைக்கி ஸ்டே முடிச்சுட்டு அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நம்ம வந்து பேங்காக் சிட்டி எல்லாமே நமக்கு ஒரு சின்ன ட்ராவல் இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹோட்டல் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்திரா ஸ்கொயர் பக்கத்தில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைட்டான ஒரு ஹோட்டல். மேலே வந்து ஒரு ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரீட்டு தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. பீப்புள் எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். எல்லாமே அது போக தாய் மசாஜ் வந்து உங்களுக்கு பேங்காக்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. புத்தர் டெம்பிள்ஸ் வந்து தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நல்ல நல்ல பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கிடைக்கும். ஸ்வீட்ஸ் வந்து நல்ல ஒரு இதாக கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணணும். கிளைமேட்டுமே ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலி அந்த டைம் வந்து எல்லா இடமே ரொம்ப மழை இருந்தது. ஆனால் அங்கே வந்து பெருசாக மழை இல்லை. இருந்தாலும் லைட்டு ரெய்னி இருந்தது. ஒரு ரெய்னி சில நேரங்களில் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ஒரு பயம் இருந்தது, மழை என்ன செய்ய போகுதுன்னு. ஆனால் அந்த ஒரு இது இல்லை. ஒரு அந்த ஸ்ட்ரீட் இந்திரா ஸ்கொயர் பக்கத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போனோம். ஸோ நைட் லைஃப் வந்து உங்களுக்கு பேங்காக்கு, பட்டயா, கிராபி, புக்கட் இந்த எல்லா இடத்துலையுமே நைட் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட் அங்கே நிறையா இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம சாப்பிட மாதிரியான ஃபுட்டை விட அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரீட், அந்த ஃபுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். நைட் லைஃப் உள்ள ஸ்ட்ரீட் தான். அது பட்டாயாவில் இருக்கக்கூடிய வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே பேங்காக்கில் இது ஒரு ஸ்ட்ரீட்டு. பட் அந்த பட்டையா வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு அளவு இல்லை. பட் இருந்தாலும் நல்லா இருந்தது. ஃபாரினர்ஸ் நிறையா இருந்தாங்க. உங்களுக்கு க்ரக்கோடைல் பாபிக்யூ பாருங்கள். க்ரக்கோடைலை வந்து அப்படியே உங்களுக்கு பீஸாக சுட்டு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதுபோக ஷாப்பிங் அங்கே இருந்தது. நிறைய ஷாப்பிங் இருந்தது. அதுபோக நிறைய விஷயங்கள், ஏதாச்சும் ஃபுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லா விதமான இதுவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேள்ல இருந்து, பாம்புல இருந்து, பல்லி, தவளை, ஓணான், இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி எல்லா விஷயமே வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரியான வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அங்கே உள்ள பீப்புளுக்கு அது வந்து அங்கே உள்ள ஃபுட்டு தான். தாய் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது. ஸோ தாய் ஃபுட்டில் நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரான்னு சொல்லுவோம், நம்ம ஊரில் சாரான்னு கூட சொல்லுவாங்க. அந்த இதோட ஃப்ரை தான் வச்சுருந்தாரு இப்போ. அது மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே நிறைய தாய்லாந்தில் இருந்தது. ஃபாரினர்ஸ் நிறைய வந்து இங்கே வருவாங்க. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரியில் உள்ள பீப்புளுக்கும் கண்ட்ரி எந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால் அதை வந்து தாய்லாந்து தான் சொல்லுவாங்க. அங்கே மக்களோட விஷயமா அந்த மாதிரி இருக்கும். மக்களும் ரொம்ப அமைதியான ஒரு மக்களாக இருப்பாங்க.
பார்க்குறதுக்கு நிறைய அற்புதமான இடங்கள். முதல் நாள் நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே ஹோட்டல் ரமடால நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்.